தங்களை காண வேண்டும் என்பதற்காக என்னுடைய தம்பி ஊமத்திர பாண்டிகள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றான். தங்களை காண வேண்டும் என்பது உள்ளூரை சேர்ந்த ஊர் கவுண்டர் அவர்கள் எனக்கு 10 ரூபாயும் இங்கு தாராவதியாக அழைத்துக் கொண்டிருக்கும் அன்புக்குரிய மாமா அவர்களுக்கு 10 ரூபாயும் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அது மட்டுமில்லாமல் அன்பு சகோதரி ராகவன் அன்பு சகோதரர் ராகவன் அவர்கள் 10 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்பளிப்பாய் தன்புள்வதற்கு என்னுடைய பாஞ்சாலி தக்கம்மல் 10 ஆண்டு காலமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ்த்துகிறேன். நன்றி நன்றி. பாஞ்சால குறிச்சி பதிமலரை காண வேண்டும் என்று ஓடி வந்தேன். தங்களை பார்த்து விட்டேன். ஆனால் இளைய பாண்டியர் என்னை காண வேண்டும் என்று மிகவும் ஆவலாக இருக்கிறார்.
இருக்கத்தானே செய்யும். ஏனென்றால் 48 தினங்கள் கழித்து நம்முடைய மந்திரி எப்பொழுது வருவார் என்று இரு மன்னர்கள் வழி மீது விழி வைத்து காத்துக் கொண்டிருக்க முதல் மன்னர் மூத்த மன்னர் நீங்கள் பார்த்து விட்டீர்கள். அவருக்கு பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கத்தானே செய்யும். உண்மைதான் மந்திரி. ஆகட்டும் அரசே. இருந்தாலும் நம்முடைய இளைய பாண்டியர் எப்பொழுதுமே கோபத்தோடு இருப்பார். இன்றைக்கு எப்படி இருக்கிறாரோ தெரியவில்லை. இன்னைக்குங்க பார்க்க வேண்டும் என்று இருக்கின்றார். என்னை பார்க்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறாரா? உண்மைதான். இல்ல கோபமா இருக்கிறார்களா? அந்த தானே தெரியும். அந்த தான் தெரியும். ஆகட்டும் அரசு. அப்படி என்றால் நம்முடைய இளைய பாண்டியரை அழைத்து வாருங்கள். அனைவரும் ஒன்று கூடி ஆலோசனை செய்வோம். நம்முடைய பஞ்சால குறித்து ஆகட்டும் மந்திரியாரே. ஆகட்டும் மகாராஜா. அழைக்கின்றேன் தம்பி. அழைத்து வாருங்கள். பருவாய் வருவாயே என்னிடமே தம்பி பல்லவன் அழைக்கின்றேன் கண்டமும் பருவாய் வருவாயே என்னிடமே மனமே கிண்டர கட்டகமே நமது மதிப்புக்குரிய மந்திரி தானாபதி பிள்ளை வந்துவிட்டார். எனக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். நிச்சயமாக இதோ நமது மந்திரி தானாபதி வந்துவிட்டார். தம்பி பூமசர் அவர்களே, ஏன் இவ்வளவு கோபம்? விட்டு மகளிர் மந்திரியை வெட்ட வேண்டாம் தம்பி. அண்ணவன் நாளைகள் கரெக்டராகவும் ஆளுகள் மந்திரியாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். நமது பாஞ்சாலம் மந்திரியை வெட்ட வேண்டாம். விட்டு விடுங்கள் தம்பி. நமது மந்திரி உன்னிடத்தில் வாத்தியம் என்னிடத்தில் பொய்யான வார்த்தை தெரிவித்து விட்டார். அவரை விரட்டி விரட்டி வெட்ட விடப்படும். அவரது மந்திரியை கட்டமும் சாமி கம்முனே இருக்காருயா. தம்பி மீண்டும் சொல்கிறேன், மந்திரியை வெட்டு விட்டார். மந்திரியை வெட்டி விட்டால் நம்மை போன்ற அரசர்கள் மன்னர்களும் நம்மை பற்றி இழிவாக பேசுவார்கள். அண்ணா அண்ணன் எந்த கோலத்தில் வந்திருக்கிறது பார்த்திருக்கிறார். தம்பி மீண்டும் மீண்டும் தடுக்கிட்டு விட்டு விடுகிறேன். தம்பி என்ன தெரிவித்தார்? மந்திரி வெட்டுவதாக இருந்தால் முதலில் என்னை வெட்டி வைத்து விட்டு பிறகு மந்திரி வெட்ட விட்டு தப்பி எடுத்து வைக்கிறேன். பொய்யான வார்த்தை தெரிவித்த மந்திரி வெட்டாத தப்பி எடுத்து அகற்றப்பட்டா தானாவதி பிள்ளை வைத்துக் கொண்டிருக்கிறான். சரி அன்றுமுறை சமாதானப்படுத்தி சிக்கார மேடைகளை வளர்ச்சி அப்படி அகற்றப்பட்டா. அமைச்சர் அவர்களே, மகாராஜா ஆசை மந்திரி
பொம்மக்கம்மாவரை சேர்ந்த அன்பு நெஞ்சம் வேலுச்சாமி டெய்லர் அவர்கள் எங்களை மூவரும் பாராட்டி 50 செல்வங்களை வாரி வழங்குகிறார்கள். அன்பு நெஞ்சம் பாஞ்சாலி சக்கம் அருளை பெற்று பல்லாண்டு காலமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி கிடந்த வணக்கம். அன்புக்குரிய பொம்மக்கம்மாவூரை சேர்ந்த சின்ன தம்பி அவர்கள் எனக்கும் தம்பி ஊமத்திரப்பாண்டியாக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை ராஜகுமார் அவர்களுக்கும், தாராவதியாக நடித்துக் கொண்டிருக்கும் அன்புக்குரிய மாமா நாகராஜ் அவர்களுக்கும், ஆறுமணி சக்கரவர்த்தி தங்கராஜ் அவர்களுக்கும் நல்வர்க்கும் சேர்ந்து ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்பளிப்பால் தன்பு உள்ளத்திற்கு எங்களுடைய பாஞ்சாலி தக்கம்மல் அனுபவித்து பல்லாண்டு காலமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அசை மந்திரி, அருமை மந்திரியாரே வருங்களையா. யாரு? நானா? என் அண்ணன் வெட்ட வேண்டும் சொல்லி இருக்கின்றார். பயப்பட வேண்டாம், வருங்கள். எப்படி அமைச்சர் அவர்களே, வெட்டியா வெட்டியா வெட்டு 1 துண்டு 2. அமைச்சர் அவர்களே என்ன நம்பி வாங்க, நம்பி வாங்க. வெட்டு வெட்டு வெட்டுற மாதிரியே அடிக்கிறீங்களா? உங்களுக்கு உனக்காவது வாசிக்கிறேன். ஒண்ணு வேண்டாம். ஓமத்தர சாமி வராரு. சரி அவள போய் ஓமத்தரங்க. அம்மா பாடல வெட்டற வந்தனக்கு ஆடோ படபடல மத்திரியா ஆடோ கத்திய வெட்டற வந்தனக்கு படபடல மத்திரியா ஆடோ வெட்டற வந்தனக்கு வெட்டபடல மத்திரியா பாடல வெட்டற வந்தனக்கு கத்தைய விட்டு குத்துங்க உள்ள இறக்குங்க. அமைச்சர் இது உள்ள சொல்லுவாங்க. டே முருகேசா, டே முருகேசா, ஆள் வீட்டுக்காரன் வீட்டுல ஒழுங்க வேண்டாம்னு சொல்றான். என்ன பண்றாரு? கத்திய உள்ள இறக்குங்க. பயப்படுறியா? என்ன அழுகுறியா? ஏன் நக்கல் பண்றாரு? அழுகு இருக்கு. கண்ணீர் தண்ணியே காணாம என்ன தக்காளி கடைக்கு பூச்சி மருந்து அடிச்ச மாதிரி வச்சிருக்கு. எல்லாம் கஷ்டப்பட்டு வரவழைக்க வேண்டியதா இருக்குது. சரி கண்ணீராவா? சிரிக்கிறியா அழுகுறியா? அழுகு இருக்கு. சிரிக்கிற மாதிரி தெரியுது. அழுகு இருக்கு. சிரிக்கிற மாதிரி எனக்கு என்னவோ நீ சிரிக்கிற மாதிரி தெரியுது. அழுகு இருக்கு. 2 சேர்த்து பண்றியா? ஒன்னதாங்க பண்ண முடியும். சாமி இளைய பாண்டியவர் இவர் ஒரு குத்து குத்துங்க. சாமி சாமி பெட்டிக்காரனை மட்டும் ஒரு குத்து குத்துங்க. சாமி சாமி அவருக்கே தெரியும். காலையில ஒரு 100 ரூபாய் சேர்த்து நான் இல்லைன்னா எந்த சாமி அவருக்கே தெரியும். ஒரு குத்து குத்து. அமைச்சர் அவர்களே அமைதியா தானே கேட்கிறேன். சந்தோஷமா தானே கூப்பிடுறேன். பயமுங்க. உங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு பயம். எவன் முகத்தை பார்த்தவன்? ஆமாங்க. சரி சரி சரி. அமைச்சர்களே கேட்கும் கேள்விக்கு மட்டும் சரியாக பதில் கூற வேண்டும். ஏராளமா கேளுங்க, தாராளமா சொல்வேன். ஆனா மிரட்டாம கேளுங்க. மிரட்டாம கேட்கிறேன். நன்றாக பதில் சொல்ல வேண்டும். நீங்க தெளிவா கேளுங்க, தெளிவா சொல்லுங்க. ஆனா மிரட்டாதீங்க. அதாவது திருப்பி சொல்லலாம். கேட்கும் கேள்விக்கு மட்டும் பதில். ஆகட்டும் மனுஷன். எனது அண்ணனிடத்தில் நெல்லை கடனாக வாங்கி வருகிறது. அவாம
முறையாக பட்டாவை வாங்கிய பிறகு எதற்காக என்னிடத்தில் வந்து பொய்யான வார்த்தை தெரிவித்தாய்? அதை இப்பொழுது இந்த இடத்தில் தெரிவிக்க வேண்டும். சட்ட தாமத்தால் உன் சிரத்தை துண்டித்து விடுவன் ஞாபகம் இருக்கட்டும். சொல்றேங்க பெரிய மகாராஜா கிட்ட பட்டாவால வாங்கினாங்க. வாங்கினாலதான பிரச்சனையே. வாங்காம இருந்த பிரச்சனை வருமா? பெரிய மகாராஜா கிட்ட பட்டாவால வாங்கினாங்க. அப்ப நான் எங்க போனாலும் உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறது என் வழக்கம். அன்னைக்கு அதே மாதிரி உயர்ந்த கொட்டாள மேடைக்கு வந்தேன். உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று. அப்பொழுது தங்களை பார்த்தால் எப்படி இருந்தீர்கள் தெரியும்? கண்கள் சிவந்திருந்தது, மீசை துடித்துக் கொண்டிருந்தது, உரையில் இருக்கக்கூடிய உரைவாளாகப்பட்டது கையிலே ஓங்கி வாழ்ந்தது. இந்த காட்சியை பார்த்தவுடனே தங்களை பார்த்த பயத்திலே நாவுதர் மாறி பாளையங்கோட்டை சென்று வட்டிக்கு நெல் வாங்கி வருகிறேன் என்று சொல்வது விட்டுவிட்டு தங்களை பார்த்த பயத்திலே நாவுதர் மாறி அங்க இருக்கக்கூடியவர்களை வெட்டு விட்டு நல்ல கொள்ளையர் சொல்லிவிட்டு நிச்சயமாக எப்படி நம்புறது? என்னை நம்பலைன்னா வேற யாரை எங்க நம்புறது? வர வர உங்க மேல இந்த நம்பிக்கை போச்சு. அப்படி நம்பிக்கை வைக்காதீங்க, வேற மந்திரி கிடைக்க மாட்டான். வாழக்காட்டுக்கு போறாரு, கருப்பு காட்டுக்கு போறாரு. அவரு விளங்காத வேலைக்கு போனா வெள்ளாம விளங்காதான். அமைச்சர் அவர்களே, மகாராஜா உங்களை நம்ப வேண்டும் என்றால் நான் கேட்கும் கேள்விக்கு மட்டும் சரியாக பதில் கூற வேண்டும். நீங்க சொல்றதை நான் சொல்லணும். நான் கேட்கும் கேள்விக்கு மட்டும் சரியாக பதில் கூற வேண்டும். நீங்க சொல்றதுக்கு பதில். ஆமா, சரி. உங்களை வந்து பார்க்கும் பொழுது உரைவாள் கையில் இருந்த காரணத்தினால் உண்மையாக நீங்க கேள்வி மகாராஜா, நீங்க தாங்க கேட்கறத கேட்டு பதில் சொல்லுங்க. திருப்பி சொல்லணுங்களா? அப்படி சொல்லுங்க. உங்களை வந்து பார்க்கும் பொழுது உரைவாள் கையில் இருந்த காரணத்தினால் உண்மையாக நீங்க தானே சொல்றது. அப்படியே நான் வந்து மெதுவா தானே சொன்னேன். சரி, மெதுவா சொல்லணுங்களா? சரிங்க. உண்மையாக நிச்சயமாக தேவி சக்கம் இது ஆணையாக நாவுதர்மன் விட்ட மன்னா. சக்கம்மா யாரு? அவரு கொல்லியாவா? என்னையாவது வம்பா இருக்கு. ஜக்கம்மாங்கிறது குலதெய்வம். அப்படி சொல்லுங்க. ஏங்க நீங்க தங்களை வந்து பார்த்த உடனே தங்களுடைய குலக்கடவுளாகிய தேவி சக்கம்மா மீது சத்தியமாக நாவுதர் மாதிரி உணர விட்டேன். நான் தாங்க சொன்னேன். சொன்னீங்க இப்பதாங்க. நீங்க அங்க நில்லுங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா தங்களை வந்து பார்க்கும் பொழுது தாங்கள் கோபமாக இருந்த காரணத்தினால் தங்களை பார்த்த பயத்திலே நாவுதர் மாதிரி தங்களுடைய குலக்கடவுளாகிய தேவி சக்கம்மா மீது சத்தியமாக நாவுதர் மாதிரி சக்கம்மா சொன்னியா? இப்பதான் பாரு சக்கம்மா சொல்லிட்டு சொன்னேன். தேவி சக்கம்மா ரெண்டு அப்பாடி இருக்க கூடாத அமைச்சர் அவர்களே, வெட்டாண்டம் சொன்ன ஒரே காரணத்துக்காக உயிர் சத்தியமா நாவுதர் மாதிரி உணர்விட்டு தேவி சக்கம் மீது ஆணையாக தேவி சக்கம்மா மீது ஆணையாக நாவுதர் மாதிரி நிச்சயமாக நம்புறாங்க. அமைச்சர் மகாராஜா தேவி சக்கம் மீது ஆணையாக நாவுதர் விட்ட மன்னா எழுதி விட்டார். ஆமாங்க. அப்படியேட்டால் என்னுடைய சார்பாகவும் என் அண்ணன் சார்பாகவும் சரிங்க உங்களை மனமாற மன்னிக்கின்றேன். மன்னிச்சதே போதுமுங்க மகாராஜா. மன்னிச்சிட்டீங்களே, உன்னை மன்னித்தே போ அப்படின்னீங்களே. இருந்தாலும் மனமாற ஒண்ணு மன்னிக்கணும்ல. அப்படிங்களா? வேற ஏதாவது சொல்றீங்களா? வேற எதுவுமே சொல்ற மாதிரி இல்ல இன்னைக்கு வந்து. அப்படிங்களா? வேற மத மன்னிச்சிட்டீங்களா மகாராஜா? ஐயோ இன்னொரு குறையுமுங்க. அமைச்சர் அவர்களே, இது போன்ற தவறுகள் கோட்டையில் நடக்கக்கூடாது. இனிமே இந்த மாதிரி தவறு நடக்காது. மீறி நடந்தா நடக்காதுங்க. சரி, அப்படி என்றால் நீங்களும் என அண்ணரும் சட்டன அரண்மனையில் கணக்கு வேலைகளை சரிபார்த்துக் கொண்டிருங்கள். நானே வெள்ளமாகி உயர்வ கொட்டால் வரை சென்று வருகின்றேன். போயிட்டு வாங்க. சென்று வரட்டுமா? போயிட்டு வாங்க. இருந்தா ஒரு சிறி விண்ணப்பம். அரசே, இளைய வாண்டியர் உயர்வ கொட்டால் வரை சென்று விட்டாரு. அண்ணனத்தில் பேச வேண்டாம். சரி, இதை எப்படி பேச வேண்டும் என்று சிந்தித்து செயல்பட வேண்டும். ஆகட்டும் மகாராஜா. அரண்மனையில் இனிமே வாயை திறந்து பேச மாட்டேங்க. வாயை திறந்து பேசாம மரியாதையா நடந்துக்கோங்க. மந்திரியே வாயை திறந்து பேசலாம். மண்ண அந்த குறும்பு எப்படியா இருக்கு? இல்ல பேசுவேன், மரியாதையா பேசு. சரி சரி, கணக்கா பேசு. அடிக்கிறாங்க அந்த கோஷ்டி தான் அங்க போறாங்க. சரி, சென்று வரட்டுமா? மகாராஜா போயிட்டு வாங்க. உங்க அரண்மனை போங்க வாங்க. உங்களுக்கு நான் வேண்டாம்னு சொல்ல போறேன். மதுரை
இனிமே வந்து இந்த பாஞ்சாலங்குறிச்சியில இந்த கோட்டையில நம்ம எப்போ நம்ம உசுருக்கு பாதுகாப்பு இல்லையோ மானம் கட்டு மரியாதை கட்டு அடி வாங்கி மிதி வாங்கி இந்த வேலை செய்யறத விட நீங்க 4 பேத்த புடிச்சுக்கிட்டு நல்ல கிளுகிள்னு இருக்குமாடா. யோசனை எழு மந்திரி. யார் உங்க யோசனையா? ஆமா. வேண்டாம் என் யோசனை பிரகாரமே நான் நடக்கிறேன்டா. நீ தூக்குவோர் தொங்கிக்க நாக்கு வெளியில வந்துருமே. வேற ஏதாவது இருந்த யோசனை சொல்லு மந்திரி. நான் சொல்லிட்டா அந்த 40 பொண்டாட்டி போட சபதம் என்ன பண்றது? ஆமாங்க நாக்குன்னு சொன்னீங்க. அது வேற இருக்குதா? அப்படி யோசனை பண்றீங்க. அம்மா அவ சபதத்தை நிறைவேற்ற போனா காய்ச்சி மூச்சு சண்டைக்கு வருவான். ஆமா. கெட்ட வார்த்தையில எல்லாம் திட்டுவா. இப்போ எப்பவுமே நீ வேணா ஒரு நாளைக்கு கேட்டு பாருவே. பொண்டாட்டி நிறைவேற்றலைன்னா பொண்டாட்டி பேச்ச நிறைவேற்றலைன்னா அவ சண்டைக்கு வருவான். நீங்க சொல்றத பார்த்து எனக்கு உணர்ந்து இங்க இருந்தா நீங்க சண்டைக்கு வர்றீங்க. நாங்க சண்டைக்கு வர மாட்டோம். அரமணிக்கு போனா அவங்க பிச்சுறாங்க வெட்டுறாங்க உதைக்கிறாங்க முதுவா குத்துறாங்க. நீ மொட்டை இப்படி வந்தா நீ சித்திரவதை படுவ. பாவி என்னதான் பண்ணல. இப்படி பண்ணனா எப்படி? அப்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆமா சிரமமா இருக்கு. ஏன் நாகராஜ் எப்படித்தான் பண்ணலாம்? இப்படி பண்ணலாம். யோசனை பண்ணுங்க. கட்டவ மரசர் வந்தோடனே மந்திரி பதவி வேண்டாம் மசூரு வேண்டாம் நாளையில இருந்து வேற மந்திரியை பாத்துங்க சரி அப்படின்னு நான் அழுதுகிட்டு போவேன். நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? எப்படி? ஆனா வாய்யா சத்தம் குறையுது. எங்க முட்டையா பலே பலே தாண்டா சுதி வருகிறான். இன்னோட இன்னொரு அரை வச்சுக்கடா. அப்பதாண்டா கரெக்டா இருக்க மாட்டேங்குது. இந்த சத்தம் குறையாம இருக்கணும். சரி இன்னும் குறையுது. சரி வேற ஒரு அரை வச்சுக்க. அப்புறம் இங்கேயே போயிட்டு அங்கங்க போய் என்ன பண்றது? அது நீ அங்க போறப்ப கூப்பிடுறப்படி எப்போ கொஞ்சம் வச்சு விடு. ஏன்னா கொஞ்சம் வச்சா தானே உனக்கு சத்தம் வரும். இந்த சத்த கட்டவ மரசர் இதுலயே முடிஞ்சு போயிரு. அவர் வந்தோம்னா நான் போவேன். போங்க. ஆனா நீ இப்படி சொல்ற எப்படி? ஐயா நான் இருக்கிறப்ப உனக்கு என்ன வந்துரு? தைரியம். இதான் நடந்து போச்சு. நீ போனா வேற மந்திரி யாரு எங்க போறது? எங்க ஒரு யாக பிடிக்கிறது? என்னதெல்லாம் பிடிக்காதுங்க கை கிடைக்காது. அது முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. ஆனா நான் போவேன். ஆனா போக மாட்டேன். போற மாதிரி நடிப்புதேன். ஆள் வர்ற சத்தம் கேட்குது. ஆமா. ஆனா வேகத்தடைக்கு பிறந்தவன கட்டவ மனசுல ஆள் வர்றாருன்னா நீ இந்த அடியெல்லாம் அடிக்கிற. ஆனா உண்மையிலே நம்ம அடிக்க 4 பேர் பலே இதுல வசூல் பண்றாரு. நீங்களானா? ஐயோ சாமி இல்லை சார். சரி சத்தம் கேட்குது. ஆனா உனக்கு மன்னர் வேணுமியா? மகாராஜா அமைச்சரே எப்ப நீங்க இருக்கிறப்ப இந்த பாஞ்சாலங்குறிச்சியிலே உசுருக்கு பாதுகாப்பு இல்லையோ கரெக்டா அடிக்கிறார். இனி எனக்கு மசூரு கூட மந்திரி பதவி வேண்டாம். மந்திரியா சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? நான் சோத்துக்கு சுண்டி வேணாம் சார். போறப்ப வேண்டாம்னு கூப்பிடுறாங்க. சோறு தான் நம்ம முக்கியமா? மந்திரியாரு எதற்காக அழுது கொண்டிருக்கின்றாய்? என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியல. ஆமா நீ அழுகுறியா சிரிக்கிறியானே தெரியல. அழுகு இருக்கு. என்ன நடக்குது? என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியலீங்களா? எப்ப நீங்க இருக்கிறப்ப இளைய பாண்டியர் என்னை வெட்ட வந்தாரோ சரி இனிமே இந்த பாஞ்சாலங்குறிச்சியில எனக்கு மந்திரி பதவி வேண்டாம் மசூரு வேண்டாம். வாயா உனக்கு 100 சேர்த்துறா. எப்ப குறைச்சு கொடுத்துறாத. வேற மந்திரி நீங்க வாயா மந்திரி வாப்பா. என்னடா 100 சேர்த்தினா 4 பேரும் ஐயாங்கிறீங்க. அப்படியே கணக்கு பண்ணுங்க. மந்திரியாரு எனக்கு மந்திரி பதவி வேண்டாங்க. மந்திரியாரு என்னுடைய தம்பி ஊமந்திர பாண்டியன் வெட்ட வந்ததற்காக தாங்கள் கோபித்துக் கொண்டு செல்லலாமா? மதியம் சிறந்த மந்திரிகள் அவர் தாங்கள். ஆமா என்னுடைய தம்பிய ஊமந்திர பாண்டியனும் கோபக்காரர்கள் எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும். இந்த பாண்டிய நாட்டில் உள்ள பதிமக்கள் அனைவருக்கும் தெரியும்.
என்னுடைய தம்பி விட்டவதற்காக தாங்கள் கோபித்துக் கொண்டு செல்லலாமா? எங்க அவர் கோபக்காரன்னு உங்களுக்கு தெரியுமுங்க. சரி, எனக்கு தெரியும், நாட்டு மக்களுக்கு தெரியும், இந்த 4 பீத்த பயல்களுக்கும் தெரியும். ஆனா அவர் கையில் இருக்கிற கத்திக்கு தெரியுமா? தெரியுமா? அந்த கத்தியால வெட்டுப்பட போற என் கழுத்துக்கு தான் தெரியுமா? தெரியுமா? எப்ப நீங்க இருக்கிறப்ப என் உசுருக்கு பாதுகாப்பு இல்லையோ, இனி எனக்கு மந்திரி பதவி வாயா வாயா வாயா. அதே பாரு சத்தம் குறையுத தங்கராசு, குறையுத மந்திரியாரே, நான் இருக்கவரை உங்களுடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேர்ந்து விடாது. நீங்க இருக்கிறப்ப தாங்க ரோடு வரைக்கும் துரத்துறாரு. நீங்க இல்லாம இருந்திருந்தா ஒரு காலில் விழுந்து என் உசுரை நானே பாதுகாப்பு பண்ணிருப்பேன். எனக்கு மந்திரி பதவி வாங்க 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 வாங்க. தக்காளியா வரமா இப்ப என்ன பண்றது? வெங்காயம் என்ன பண்றது? உன் தலையெழுத்து கூப்பிட்டு தான். மந்திரியாரே, கலக்க வேண்டாம். என்னுடைய வார்த்தை மீறிய தம்பி உன்னை வெட்ட மாட்டான். அப்ப என் உசுருக்கு பாதுகாப்பு நான் தருகிறேன். உங்கள் நம்பல நான் இருக்கின்றேன். நீங்க இருப்பீங்க, நான் இருப்பேனா? மந்திரியாரே, கலங்க வேண்டாம். என்னுடைய வார்த்தை மீறிய தம்பி தங்களை வெட்ட மாட்டான். உங்களுக்காக இந்த மந்திரி பதவி ஏத்துக்கிறேன். ஆகட்டும் மந்திரியாரே, மீண்டும் நமது பாட்டாள குறிச்சிகள் காலையில் கலக்கராகவும் மாலையில் மந்திரியாக தாங்கள் தான் பணிபுரிய வேண்டும். அது என்னுடைய கடமை. ஆகட்டும். காலையில் நான் தான் கணக்கு பிள்ளை, ஆகட்டும். மாலையில் நான் தான் மந்திரி. இது ஆண்டவன் எனக்கு இட்ட கட்டளை. ஆமா, யாராலும் மந்திரியாரே, முடியாது. சென்ற காரியம் சிறப்பாக முடிந்து விட்டதா? அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. போன காரியம் முடிஞ்சு போச்சு. நாங்க இல்லாம எந்த காரியம் நடக்காது. ஆமாமா, நீங்க முன்னாடி வந்தா தானே காரியம். ஆமா, கண்டிப்பா. என்னது? ஆனா என்ன நினைச்சு போனேனோ அந்த காரியம் முடிஞ்சு போச்சுங்க. ஆகட்டும் மந்திரி, ஆகட்டும் அரசு. மதியில் சிறந்த மந்திரிகள் மாட்டாங்க. ஆமாங்க, முடிக்காம விட்டுருவோம்னா. ஆமா. சிந்தனைகள் வீரா அரசே, மந்திரிகள் அங்கு என்ன நடந்தது விளக்கமாக சொல்லுங்கள். அரசே, தங்களுடைய கருத்திலே பட்டாமலை பெற்றுக் கொண்டு ஆங்கிலேயர் கைவசம் இருக்கக்கூடிய 136 வட்ட நெல்லை கடனாக பெற்று வர வேண்டும் என்று புறப்பட்டேன் பாளையங்கோட்டை. நெல்லுக்கு காவல் இருக்கக்கூடிய கரப்பண்ண தேவன், பாட்டி தேவன், வேளாண்டி குடும்பங்கள் சொல்லப்பட்ட மாபெரும் 3 வீரர்களையும் சந்தித்தேன். பட்டாவாலை காண்பித்து நெல்லை கடனாக கொடுங்கள், அதற்குரிய வட்டியை என்னுடைய மகாராஜா செலுத்தி விடுவார் என்று நான் தெரிவித்தேன். அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? தாராபதி பிள்ளை அவர்களே, உங்களுடைய மாமன்னன் வீரபாண்டிய கட்டபொம்ம அரசரோ தான் ஆளக்கூடிய திருநெல்வேலி ஜில்லாவுக்கு எங்களுடைய மகாராணி விக்டோரிய பேரரசுக்கு வட்டி கஸ்ட் கொடுக்க மாட்டார். ஆனால் அந்த விக்டோரிய பேரரசுக்கு சொந்தமான இந்த நெல்லை மட்டும் கடனாக பெற்று நெல்லுக்கு மட்டும் வரி வட்டி கொடுப்பானா? நாட்டுக்கு வரி கொடுக்க மாட்டான், நெல்லுக்கு மட்டும் வரி கொடுப்பானா? நெல்லுக்கு விதியற்றவன், மாடு கட்டவன், மது கட்டவன் அவங்க சொன்னாங்க. அவன் கூறிய வார்த்தை சரி. இப்படி சொன்ன உடனே கம்பளத்துமார்கள் அனைவருக்குமே கோபம் வந்து வாயு தக்கங்கள் ஏற்பட்டு கைகலப்பு ஏற்படுத்தப்பட்டது. அப்படியா? ஆமா, தடுத்து நிறுத்தி விட்டீர்களா? மத்தியில் சிறந்த மதிமந்திரி அத்தனை பேர்களை தடுத்து நிறுத்தி விட்டாங்க மந்திரியாரி. ஆமா, மத்தியில் சிறந்த மந்திரிகள் பார்த்தார்கள். ஆமா அரசே. அதற்கு பிறகு நெல் இல்லாமல் சென்றால் கல்யாணகாரி நடக்காது, கல்யாணகாரி நடக்காவிட்டால் என்னுடைய சிரசு தப்பாது, என்னுடைய சிரசு தப்பாவிட்டால் தங்களுக்கு மந்திரி இருக்காது. இப்படி பல வகையிலே யோசனை செய்து பட்டாவாலை மீண்டும் பாண்டிய தேவனத்திலே காண்பித்து நெல் என்று கேட்டேன். அதுக்கு பாண்டிய தேவன் என்ன சொன்னான் தெரியுமா? மரியாதையை போயிரு. அவன் அப்படி சொல்றியா?
அவன் கூறிய வார்த்தை. மரியாதையை போயிருன்ட்டு மந்திரியாரே, அவன் கூறிய வார்த்தை. சரி, இப்படி சொன்னவுடன் மன்னரை தவறாக பேசுகிறாய், மந்திரியை தவறாக பேசுகிறாய் என்று நம்முடைய கம்பளத்தவர்களுக்கும் அவர்களுக்கும் வாழ்தர்க்கங்கள் ஏற்பட்டு கடைசியாக என்ன நடந்தது தெரியுமா? நெல்லுக்கு காவல் இருக்கக்கூடிய கற்பனத்தவன், பாண்டியத்தேவன், வேளாடி குடும்பம் சொல்லப்பட்ட மாபெரும் 3 வீரர்களை கொண்டு குவித்து நெல் அனைத்தையும் கொள்ளையடித்து கொண்டு வந்தோம். மந்திரி அவர்களே, ஆமா அரசே, என்ன இருக்க என்ன தவறுகள் செய்து விட்டீர்கள் மந்திரி அரசே? மதில் சிறந்த மந்திரி தாங்கள் இருந்தும் எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்து விட்டீர்கள். என்ன செய்வேன் மந்திரியாரே? அரசே, வட்டிக்கு நெல் வாங்கி பாரதத்தை போய் பட்டிக்காவது கடனுக்காவது என்பாகி வருவோம் சென்று நெல்லுக்கு காவலாக இருந்த கருப்பண்ண தேவர் பாட்டுக்கு தேவர் வேளாண்டு குடும்பத்தை கொன்றுவிட்டு நெல்லையும் கொள்ளையடித்து வந்து விட்டோம் என்று தெரிவிக்கின்றாயே மகாராஜா. மந்திரியாரே, அந்த விக்டோரியா ராணியம்மாள் 6000 வயலில் கப்பல் இருக்கும் அட்டுக்காட்டு வெள்ளக்காரன் ரிப்போர்ட் அனுப்பியிருப்பார். அந்த பட்டாளர்கள் ஒன்று சேர்ந்து நமது பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி வந்து விட்டான். என்ன செய்வது மந்திரியாரே? அரசே, என்ன செய்வேன்? நான் எத்தனையோ முறைகள் தடுத்து பார்த்தேன், ஆனால் நம்முடைய கம்பளத்தமார்கள் கேட்கவில்லை. அதனால் இப்பேற்பட்ட காரியம் நடந்துவிட்டது மகாராஜா. மந்திரியாரே, அரசே, நடந்ததாக இருக்கட்டும். நடக்கப் போவதை பற்றி பேச வேண்டும். வல்லற்பூகன் பகதூர் வல்லகத்தை இருக்கும் பொழுது பாஞ்சாலி சக்கம்பல் இருக்கும் பொழுது நமது பாஞ்ச நாட்டுக்கு எந்த ஒரு ஆபத்து நேர்ந்து விட்டது என்று தெரிவிக்கிறார். நிச்சயமாக ஆகட்டும் மந்திரியாரே, நடந்ததாக இருக்கட்டும். நடக்கப் போவதை பற்றி பேச வேண்டும். அப்படி ஆகட்டும் மந்திரியாரே. அரசே, இப்பொழுது உன்னுடைய மகிழ்ச்சி சுப்பிரமணிய காதல் விழா திருமணம் காரியத்தில் நடத்த வேண்டும் இல்லமா? ஆமா. உனது ஊராகி ஒட்டப்படாத ஆலயத்தில் சென்று 3 திருத்துக்கள் முடித்துவிட்டு நமது பாஞ்சாலங்குறிச்சி வந்து சேர வேண்டும். மகாராஜா, என்னுடைய இல்லமாகிய ஓட்டப்படாரத்திலே காதல் விழாவை நடத்த வேண்டுமானால் இந்நேரம் அந்த விழாவை முடித்துவிட்டு வந்து தங்களை நான் சந்தித்திருப்பேன். பிறகு ஆனால் இந்த காதல் விழா எங்கு நடத்த வேண்டும் தெரியுமா? எங்கு நடத்த வேண்டும்? என்னுடைய குலக்கடவுளாகிய திருச்செந்தூர் மிருகப்பெருமான் ஆலயத்திலே காதல் விழாவை வைத்திருக்கின்றேன். மந்திரியாரே. ஆமா அரசே, உன்னுடைய மகன் சுப்பிரமணிய காதல் விழா திருமணம் கருத்தி திருச்செந்தூர் ஆலயம் சென்று முருகப்பெருமான் ஆலயத்தில் நடத்த வேண்டுமா? ஆமா மகாராஜா. அப்படிதான். அதற்காக நீங்கள் வர வேண்டும். சரி. இளைய பாண்டியர் வர வேண்டும், பாஞ்சாலங்குறிச்சி பதிமக்கள் வர வேண்டும், அரண்மனை தங்கமார்கள் அத்தனை பேர்கள் வந்து அந்த காதலி விழாவை சிறப்பித்து சிறப்பாக முடித்து மீண்டும் நாம் அனைவருமே பாஞ்சாலங்குறிச்சி வர வேண்டும். மந்திரியாரே. அரசே, நான் வருவதற்கு சமயம் சந்தர்ப்பம் இல்லை. என்ன காரணம்? மந்திரியாரே, அரசே, தங்களோட நெல்லை கொள்ளையடித்து வந்து விட்டீர்கள். இந்நேரம் அந்த பட்டாளர்களும் ஒன்று சேர்ந்து நமது பாஞ்சாலங்குறிச்சிக்கு நோக்கி வந்து விட்டால் என்ன செய்வது மந்திரியாரே? நான் வந்தால் ஒன்றுதான், என்னுடைய தம்பி பூமத்திர பாண்டியன் வந்தாலும் ஒன்றுதான். என்னுடைய தம்பி பூமத்திர பாண்டியன் அழைப்பு வைக்கின்றேன். 1000 கம்பளம், 100 பரிவாரம், 64 போர்ப்படைகளும் என்னுடைய அரண்மனை தங்கவார்களும் அனைவருமே சிறப்பாக சென்று 3 திருத்தங்கள் முடித்துவிட்டு நமது பாஞ்சாலங்குறிச்சி வந்து சேர வேண்டும். அப்பொழுது நீங்கள் நம்முடைய கோட்டைக்கு பாதுகாப்பாக. சரிங்க, இந்த ஒரு வெள்ளை தேவருங்க அவரையாவது அனுப்பி வைங்க. வல்லற்புகன் பகதூர் வல்லகத்தை. ஆமாங்க. அவன் வண்ட நாட்டில் இருக்கிற கொண்டிருக்கின்றான். அண்ணவன் புதிதாக திருமணம் முடித்தவன் அல்லவா? புது கல்யாணம். ஆமா. அங்க வர முடியாது, வர மாட்டான். அவர் வந்து வல்லநாட்டுல, நீங்க பாளையங்கோட்டையில, பாஞ்சாலங்குறிச்சியில, இளைய பாண்டியர் திருச்செந்தூர் ஆலயம். இப்படி 3 பேர் 3 மூலையில. அது போதுமுங்க எனக்கு. சரி, முடிஞ்ச மாதிரி தாங்க. தம்பி, நாடகம் முடியலப்பா, நான் வந்த வேலை முடிஞ்சது, உனக்கு என்ன வேலை இருக்கு?
அரசு மந்திரியாரே இளைய பாண்டியருக்கு புத்திமதி சொல்லி அனுப்புங்க. ஆகட்டும். திருச்செந்தூர் போற வழியில் அடிச்சாருன்னா என்னை காப்பாத்த ஆள் கிடையாது. கலங்க வேண்டாம் மந்திரியாரே, என்னுடைய தங்கு தங்களை வெட்ட மாட்டான். ஆகட்டும் அரசு, நான் போய் வருகிறேன். சென்று வா. 3:45 நிறுத்தக்குள்ள அந்த காதல் விழாவை முடித்துவிட்டு மீண்டும் மன்னரை காண வேண்டும் என்று சீக்கிரமாக நாங்கள் அனைவருமே வந்து சேர்கிறோம். பாஞ்சாலம் குறிச்சி. ஆகட்டும் மந்திரியாரே, சென்று வாருங்கள், சென்று வாருங்கள்.